அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நிகழ இருக்கக்கூடிய அதிரடியான கிரகமாற்றத்தின் காரணமாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத ஒன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது வந்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், உங்களுடைய கடன்கள் தீர்க்கப்படுமா, கஷ்ட நஷ்டங்கள் தீர்க்கப்படுமா, உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுமா, வியாபாரம் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறுமா, இல்லை ஏதேனும் நஷ்டங்கள் ஏற்பட போகிறதா, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா, உங்களுடைய கல்விக்கான முயற்சிகள் எவ்வாறு இருக்கப்பெற போகிறது, அரசு தொடர்பான வேலைக்கு நாம் முயற்சி பண்ணலாமா, இல்லை வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சாத்தியமாகுமா, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை எழக்கூடிய கேள்விகளுக்கான பதிலாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகுதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத பல நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் பல்வேறு வகைப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீங்க, அதாவது வந்து முயற்சிகள் என்னென்ன, இப்போ வந்து நீங்கள் அரசு தொடர்பான விஷயத்திற்கு காரியத்திற்கு வந்து நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காலதாமதமாக கிடைக்கும். அரசு தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும், இல்லை உங்களுக்கு கடன் வரணும், இல்லை வேறு ஏதேனும் உதவிகள் நாடணும், இல்லை அரசு தொடர்பான வேலைகள் கூட சரியில்லை, தேர்வு எழுதுறீங்க, இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கிடைக்கும், ஆனால் சிறிது கால தாமதம் இல்லை எடுப்பறையான நிலை ஏற்பட செய்யும். ஒரு சில நேரங்களில் மற்றவர்களால் சிறு இடைஞ்சல்கள் வந்து உருவாவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அலைச்சலின் காரணமாக, பருவநிலை காலநிலை வந்து மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த உடல் உபாதையின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, உடல் வலி, உடல் சோர்வு, இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு தண்டுவலம், கால் பகுதி வலிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வந்து சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. முயற்சியின் அடிப்படையில் வெளிநாட்டு தொடர்பாக இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் விலகி உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னே கூட சொல்லலாம். திருமணம் தொடர்பான சுபகாரியங்களில் நீடித்திருந்த தடைகள் விலகி திருமண பேச்சு வரன் அமைகிறது போன்றவை பார்த்திங்கன்னா சுமூகமாக வெற்றிகரமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் கல்வி தொடர்பான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இருப்பினும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல சிறு சிக்கல்களை நீங்கள் உணரலாம். சிரமங்களையும் நீங்கள் சில நேரங்களில் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் பயனற்றதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு பயணங்களையும் திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை
பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க. சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க. அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும். பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம். தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது. தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையை உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க. சமூக வட்டம் விரிவு அடையும். நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்களில் சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம். அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம். வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க. சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க. தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம்.
பணியிடத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க. அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க. பணியிடத்தில் தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க. தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகமாகவும் செலவாகலாம். மொபைல், மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும். தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க. வெளியிடத்தில் உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க. சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்லவும். உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். நண்பர்களுடன் மாலையில மகிழ்ச்சியா செயல்படவும் செய்வீங்க. அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்பில் சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க. அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.